இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 1.24 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஷின் பாருங்கள். P = x such that x belongs to W. Wன்னா முழு எண்கள் மற்றும் 0 <x 10 கொடுத்துருக்காங்க. நமக்கு கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க, அதாவது கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. இதனால் பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதணும். சரிங்களா? எழுதி சம் போடலாமா? அடுத்து QCயும் அதே போல் பாருங்கள். x such that x = 2n + 1, n belongs to W மற்றும் n < 5 கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ nனா நமக்கு 5க்குள்ளே இருக்கணும், 5 கிடையாது, 5க்கு உள்ளே இருக்கணும். அடுத்து 6ன்ற கணம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? P - Q வெட்டு R = P - Q சேர்ப்பு P - R. இங்கே நமக்கு பாருங்க PQRன்னு கொடுத்துருந்தாலும் சரி, ABCன்னு கொடுத்துருந்தாலும் சரி, போகிற மெத்தட் எல்லாமே ஒரே மெத்தட் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த Pயோடைய கணத்தையும் Qயோட கணத்தையும் கண்டுபிடிச்சிட்டு பட்டியல் முறையில் மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் சம் போடலாம். ஃபஸ்ட்டு பாருங்க P என்ன கொடுத்துட்டாங்க? முழு எண்கள் 0 கிடையாது, 10 கிடையாது. 0க்கு மேலே இருக்கணும், 10க்கு உள்ளே இருக்கணும். ஆனால் 0 10 கிடையாது. அப்போது அதுக்கு மேலே என்ன வரும்? 0க்கு மேலே 1, 10க்குள்ளனா 9 வருமா? அப்போ 1லேருந்து 9 வரைக்கும். அப்போது பட்டியல் முறையில் எழுதும்போது நமக்கு என்ன வரும்? 1 வரும், 2 3 4 5 6 7 8 9 10 வராது. ஏன்னா 10க்குள்ளே தான், 10 கிடையாது. சரிங்களா? இப்போ P நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து Q பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் 2n + 1 கொடுத்துருக்காங்க. நமக்கு முழு எண்கள் நமக்கு எதில் ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்குமா? அப்போ 0லேருந்து 5 கிடையாது, 5க்குள்ளே. இப்போ 5க்குள்ளேனா 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். இந்த 4 நம்பரையும் இங்கே எண்ணுக்கு பதில் இங்கே பிரதியீடு செய்யும் போது நமக்கு Qக்கான மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு Qக்கு என்னென்ன நம்ம எண்ணை கொடுத்துருக்காங்க? எண் 0 போடலாம், 1 2 3 4 5க்குள்ளே தான் போடணும். சரிங்களா? 0லேருந்து ஆரம்பிக்கும், 5க்குள்ளே எடுத்திருக்கோம். இப்போது இதுக்கான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x = 2n + 1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 0 கொடுக்கலாமா? அப்போ என்ன வரும்? x = 2, எண்ணுக்கு 0 கொடுத்தா 0 + 1. இது எங்கள் சைடில் பென்சிலில் போட்டுக்கோங்க. இது முன்னாடி சம்மில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறோம். சரிங்களா? அப்போது 1 நமக்கு என்ன வரும்? 2 × 0 0வா? அப்போது 0 + இங்கே 1 வரும். 0வையும் 1ஐயும் கூட்டினா மதிப்பு இங்கே என்ன கிடைக்கும்? 1 தான் வரும். 0வோட பெருக்குனாலோ வகுத்தாலோ 0 ஆயிரும், கூட்டினாலோ கழிச்சாலோ அதே நம்பர் தான் கிடைக்கும். அடுத்து x = 1 கொடுக்கலாமா? எண்ணுக்கு பதில் 1. இப்போ 2 × 1 வருமா? +1. 2 × 1 2 தான். இப்போ 2 + 1, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 3. சரிங்களா? அடுத்து பாருங்கள். x = 2 × எண்ணுக்கு பதில் 2. 2 கொடுத்தா என்ன வரும்? 2 + 1 வரும். 2 2 பிறகுனா 4, 4 + 1. இப்போ கூட்டினா 5ஆ? அடுத்து x = 2 × எண்ணுக்கு பதில் 3 +1. இப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது 6, 6 இங்கே +1 அப்படியே வந்துடும். கூட்டினா என்ன வரும்? 7. சரிங்களா? அடுத்து x = 4 கொடுக்கலாமா? அப்போ எண்ணுக்கு பதில் இங்கே 4 கொடுக்கும்போது +1. 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8, 8 + 1. கூட்டினா எவ்வளோ வரும்? 9. இப்போது இந்த மதிப்புகள் நம்ம எடுத்து இங்கே பட்டியல் முறையில் Qக்கு எழுதிக்கலாமா? அப்போது என்ன வரும்? Q = ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? 1, அடுத்து என்ன 3, அடுத்து என்ன 5, அடுத்து 7, அடுத்து 9. சரிங்களா? இப்போது Qவோட மதிப்பு கண்டுபிடிச்சி பட்டியல் முறையில் எழுதியாச்சு. அடுத்து R பாருங்க, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னது? 2, 3, 5, 7, 11, 13. இப்போது 3 மதிப்பு நம்மகிட்ட இருக்குது, கொடுக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன நிரூபிக்கணும்? கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. P - Q வெட்டு R = P - Q சேர்ப்பு P - R. இது 2 சமமாட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த LHS எடுத்துக்கலாம். இதில் Q வெட்டு R கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது Pலேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
பாருங்கள். இப்போ LHS முதல்ல Q வெட்டு R. சரிங்களா? இப்போது Qவோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு Q என்ன? 1, 3, 5, 7, 9 வெட்டு ஆரோட மதிப்பு என்னென்ன? 2, 3, 5, 7, 11, 13. சரிங்களா? இப்போ வெட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுவோமா? பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. வேறு எந்த மதிப்பும் ஒரே மாதிரி இல்லை. வெட்டுனா ரெண்டுலேயுமே அந்த நம்பர் இதில் இருக்குன்னா அதே நம்பர் இதுலேயும் இருக்கணும். இப்போ ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வெட்டு நமக்கு. சரிங்களா? அந்த மதிப்பு மட்டும் எடுத்து எழுதுனா போதும். அது உங்களுக்கு தனியாக தெரியணும்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியோ இல்லை கீழே கோடு போட்டியோ சம்திங் உங்களுக்கு எரிய சிம்பிள் வந்து நம்ம கொடுத்துக்கோங்க. அப்போ தான் தெரியும் நமக்கு ரிவிஷன் பார்க்கும்போது இதெல்லாம் தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம், ஒரே மாதிரி இருக்குது. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? 3, 5, 7 இது Q வெட்டு Rக்கான மதிப்பு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் கொடுத்துருக்காங்க நமக்கு? P மைனஸ் Q வெட்டு R. இப்போ உங்கள் Pனோட மதிப்பு என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரிங்களா? மைனஸ் இப்போ Q வெட்டு R நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3, 5, 7. இப்போ என்ன பண்ணணும்? இந்த முதல்ல என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மில் வந்து இப்போ ரெண்டாவது டேர்மை கழிச்சிடணும். அதாவது இதில் என்ன நம்பர் இருக்கோ இதில் இருக்கிற நம்பர் இதில் இருந்தால் அந்த நம்பர் மட்டும் கழிச்சிடுங்க. சப்போஸ் இதில் வந்து இல்லாத நம்பர் இதில் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. இதில் இருக்கிற நம்பர் ரெண்டாவதாக இருக்கிற இந்த டேர்மில் இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணிவிட்டு மீதி எழுதிக்கோங்க. சரிங்களா? இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இந்த 3 நம்பரை இதில் விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? மீதி எனக்கு இது 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. சரிங்களா? இதை விட்டுட்டு மீதிக்கு நம்பர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இதுதான் நமக்கு P மைனஸ் Q வெட்டு Rக்கான மதிப்பு. அடுத்து பாருங்கள் RHS. RHS ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? P மைனஸ் Q கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ Pனோட மதிப்பு என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மைனஸ் Q என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு? 1, 3, 5, 7, 9. சரிங்களா? இப்போ மைனஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த டேர்மை இதில் இருந்து கழிச்சிடணும். இங்கே 1 இருக்கா, இங்கே 1 இருக்குது, 3 இருக்கா, 3 இருக்குது, 5 இருக்கா, 5 இருக்குது, 7 இருக்கா, 7 இருக்குது, 9 இருக்கா, 9 இருக்குது. இந்த நம்பர்ஸை மட்டும் விட்டுட்டு இந்த முதல்ல இருக்கிற இந்த பட்டியல் முறையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். ரெண்டாவது இருக்கிறதுல வந்து நம்பர் சப்போஸ் இதில் வந்து இப்போது இல்லை இங்கே 10 இல்லை, இங்கே 10 இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கே 10 இருக்குன்னா அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து எடுத்து இங்கே எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இதில் முதல்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்போ என்ன வரும்? என்ன 2 இருக்கா, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 4 நம்பர் இருக்குது. சரிங்களா? இதுதான் நமக்கு P மைனஸ் Q. அடுத்து பாருங்கள் P மைனஸ் R. இது P என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மைனஸ் R என்னது? 2, 3, 5, 7, 11, 13. இப்போது இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை கழிச்சிடணும். கழிக்கலாமா? இங்கே 2 இருக்கா, அங்கே 2 இருக்குது, விட்டுறணும். 3 இருக்கா, 3 இருக்குது, விட்டுறணும். 5 இருக்கா, 5, 7 இருக்கா, 7, 11 இருக்குது, இங்கே 11 கிடையாது, 13 இருக்குது, 13 கிடையாது. அப்போ இந்த 4 நம்பர் இதில் இருக்குது. இந்த 4 நம்பரை விட்டுட்டு மீதி என்ன இருக்குங்க? 1 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். 8, 9 இருக்குது. சரிங்களா? இதில் இருக்க அந்த 11, 13 நமக்கு தேவை கிடையாது. இதில் இருக்கிறது இதில் இருந்துச்சுன்னா கழிச்சு எழுதிக்கணும். இப்போ நமக்கு P மைனஸ் Q கண்டுபிடிச்சிட்டோம், P மைனஸ் R கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது சேர்க்கணும்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ P மைனஸ் Q சேர்ப்பு P மைனஸ் R ஈக்குவல் P மைனஸ் Qக்கான மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 2, 4, 6, 8
சேர்ப்பு p மைனஸ் ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1, 4, 6, 8, 9. சரிங்களா? இப்போ சேர்த்து எழுதணும். ஆர்டர் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாம், அடுத்து 2 எழுதிக்கலாம், 4 2 இருக்குது, இப்போ ஒரு நாள் போதும். அடுத்து 6 எழுதிக்கலாம், அடுத்து 2 6 இருக்குது, ஒரு 6 போதும், 2 8 இருக்குது, ஒரு 8 போதும். ஒரு நம்பர் 2 தடவையோ அதுக்கு மேற்கொண்டோ இருந்ததுன்னா அது ஒரு தடவை எழுதுனா போதும். சரிங்களா? அடுத்து 9. இப்போ நமக்கு LHSம் RHS பாருங்க நமக்கு கரெக்டாக ஒரே மாதிரி இருக்குது. அப்போது therefore LHS = RHS. இப்போ என்ன வரும் நமக்கு? P மைனஸ் Q வெட்டு R ஈக்குவல் P மைனஸ் Q சேர்ப்பு P மைனஸ் R என சரிபார்க்க சொல்லியிருக்காங்களா? என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. சரிங்களா?